வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பொதுவாக மருத்துரையா அவர்கள் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பல அமைப்புகள் தொடங்கியிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தாய் அமைப்பாக இருப்பது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம் ஏதோ எடுத்தாங்க கவிழ்த்தான்னு தொடங்கினதாக அல்ல. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற, அதிகம் படிக்காதவர்களாக, சிறு குறு விவசாயிகளாக, கூலி தொழில் செய்பவர்களாக வாழக்கூடிய இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று வன்னியர் சங்கத்தை துவங்கினார்கள். அப்போ வன்னியர் சங்கம், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இயக்கங்கிறது ஏதோ சாதாரணமாக ஐயா மருத்துவரையோ துவங்கின ஒரு கொள்கையை, லட்சியத்தை முன் வச்சு தொடங்கினாரு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தியாகம் செய்த அமைப்பு. உயிர் தியாகம், சிறை கொடுமைகள், இப்படி சொல்ல போன ஏராளமான சந்திச்சதெல்லாம் அந்த போராட்ட காலங்களில். நீங்க 1980 வன்னியர் சங்கம் தொடங்கி ஒரு 87 வரைக்கும் 7 ஆண்டு காலம் போராட்டம். அந்த போராட்டம் சாதாரண மாநாடுகள், பேரணிகள், ஒரு நாள் பட்டினாம பட்டினி போராட்டம், ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல், இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு தான் அரசு செவிசாய்க்கல. அப்படி வன்னியர் சங்கம் தொடங்கிய மருத்துரையா அவர்கள் அன்னைக்கு வன்னியர் சங்க மாநாடுகள் கூட்டங்கள்லையும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகள் கூட்டங்கள்லையும் சரி, அப்ப என்ன பண்ணாருன்னா, நானும் கூட தான் இருப்பேன், எல்லா சமுதாய தலைவர்களையும் மேடையில் அழைச்சி பேசுவார். இன்னைக்கு இஸ்லாமியர்னா அப்துல் சமது வருவார், பட்டியலின சமுதாய குடியரசுக் கட்சி பல்வேறு அமைப்பு பட்டியலின சமுதாய தலைவர்கள்லாம் வருவாங்க. இப்படி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மிக பிற்படுத்த எல்லா சமுதாய தலைவர்களும் மேடையில் அழைச்சி பேசுவார். அப்படி ஒரு சமுதாயம் அடித்தட்டில் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் முன்னேறலன்னா இதை கேட்காம யாரு கேட்கறது? பாருங்க, இப்ப 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். இதுல கடைசியில் இருக்கிற மாவட்டங்கள் எது? அப்புறம் ஒட்டுமொத்தமாக குடிசை வீடுகள் எண்ணிக்கை பாருங்க. இப்ப இதெல்லாம் அடையாளம், இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம். அப்ப இது முன்னேறுன்னு சொல்லி மருத்துவரையே குரல் கொடுக்கிறாரு, போராடுறாரு. அதுக்காக தான் இப்ப அவர் செஞ்ச போராட்டம், அந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. இந்திய நாடே திரும்பி பார்த்தது. உலகத்துல உயர்ந்த நாடு அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ் சொல்லி அரை பக்கம் செய்தியை வெளியிட்டது. அப்படி அதை நடத்தி காட்டினாரு. அப்பவும் உரிமை கிடைக்கல. அப்புறம் இதெல்லாம் நினைச்சு நடக்க இன்னைக்கு நடக்குமான்னா நடக்காது. தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒன்று அறிவிச்சாரு. தேர்தல் புறக்கணிப்புன்னு நாட்டில் யாராவது செய்ய முடியுமா? துணிச்சலா அறிவிச்சாரு. ஏராளமான பல ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகள் ஒரு வாக்கு கூட பதிவாகாம காலிப்பெட்டி எடுத்துட்டு போனாங்க. இப்படி வன்னியர் சங்கம் துவங்கி இந்த உரிமைக்கு போராடி தான் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 107 சமுதாயம், 107 108 115 ஆயிடுச்சு. இவர்களுக்கு இடஒதுக்கீடு. அப்புறம் இந்திய அளவில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் மத்திய அரசு பார்த்தா 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு சமுதாயத்தில் பிறந்த தலைவராக வன்னியர் சங்கம் தொடங்கினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை தனியா வெளியிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை சொல்றாரு, வெளியிட்டு வர்றோம். அரசு செஞ்சிருக்கு, மற்ற மாநிலங்களையும் செய்யறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்தில் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது, இப்ப நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்குது. இப்போ மருத்துவரையாவினுடைய உயர்ந்த நோக்கத்தை, கொள்கையை பார்க்கணும். அதனால ஏதோ வன்னியர் சங்கங்கிறது ஒரு ஜாதி அமைப்பு என்று இந்த ஜாதி உரிமைக்காக போராடினாலும் கூட எல்லா சமுதாய மக்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பது மருத்துவரையாவினுடைய நோக்கம், வன்னியர் சங்கத்தினுடைய நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கம். நான் கூட சட்டமன்றத்தில் அதுதான் பேசுவேன். வன்னியர்களுக்கு உண்டான இடத்த பங்கிட்ட பிரிச்சு கொடுங்க, அதே மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் அவரவர்களுக்கு உண்டான உரிமை பறிச்சு கொடுங்கன்னு கேட்கறோம். பக்கத்தில் கேரளா இருக்குது. கேரளாவில் ஏழவர் சமுதாயம் இருக்குது, பெரிய சமுதாயம். ஏழவர் சமுதாயத்துக்கு 14 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு இருக்குது. லத்தீன் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே 12 விழுக்காடு இடஒதுக்கீடு. இப்போ நிறைய இருக்குது. அதெல்லாம் முன்னுதாரணமாக வச்சுதான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லணும்னா நிறைய செய்தி சொல்லலாம், அடக்கத்தோடு சொல்றேன். இதில் வன்னியர் சங்கம் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எந்த சமுதாயத்திற்கும் எதிரானது அல்ல.
வன்னியர்களுக்கு உண்டான உரிமை வேண்டும், அதே நேரத்தில் எல்லா சமுதாயத்திற்கு உண்டான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் மருத்துவரையாவினுடைய நோக்கம், எங்கள் நோக்கம். அதனால இது வன்னியர் சங்கம் ஆரம்பித்து போராடி சாதிக்க முடியலன்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியை துவங்கினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் மத்திய அமைச்சர்கள் எங்கள் மருத்துவர் சென்னை அன்புமணி எவ்வளோ சாதனை பண்ணார், தொடர்வண்டித்துறையில் ரயில்வே எங்கள் அமைச்சர்கள் எவ்வளோ சாதனை பண்ணாங்க, நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இப்போ நாங்களாம் பேசின பேச்சு எங்கள் ஐயா கூட சொல்லுவார், மணி நீங்கள் பேசுனது 25 ஆண்டுகளுக்கு அடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் நிறைவேற்றினா கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு ஜனநாயக நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி கடமை செஞ்சுட்டு வருது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் வளரும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மருத்துவரையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து தேர்தலை சந்திப்போம். மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு இப்போ அடித்தளமாக தான் இப்போ வன்னியர் சங்க கூட்டம், இளைஞர் சங்க கூட்டம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இதுல ஒரு செய்தி அறிவிக்க போறதா சொல்லியிருந்தீங்க. இடஒதுக்கீடுக்காக தமிழகம் முழுவதும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அது எப்போது இன்னைக்கு முடிவு வர்றது வாய்ப்பு இருக்கா? இதை இந்த 10.5 நிறைவேறலங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது நியாயமானது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 10.5 இடஒதுக்கீடுங்கிறது கடந்த ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்றப்பட்டதில் கூட தொடர்ந்து முயற்சி, அதை நிறைவேற்றுறதுக்கு மருத்துவரையா சொன்னார், எங்கள் சென்னை அன்புமணி சொன்னார். இந்த ஜி.கே. மணி அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் எங்கள் மருத்துவரையாவுக்கும் சென்னை அன்புமணிக்கும் ஒரு சிலருக்கு தான் தெரியும். சாதாரணமாக வரல அந்த சட்டம், அவ்வளோ சட்டம் நடைமுறை போன சட்டமாக்கினாங்க. அடுத்து திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த சட்டத்தை நிறைவேற்றப்படும் நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். ஏன் நம்பிக்கையாக இருந்தோம்னு சொன்னால், இந்த அரசு வந்த உடனே அரசாணை வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் போனாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செஞ்சது. அரசு சார்பிலேயே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தாங்க. அந்த மேல்முறையீட்டில் நல்ல தீர்ப்பு வந்தது. தீர்ப்புக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை புது ஆணையம் அமைச்சாங்க. இதெல்லாம் அரசு செய்யுதுன்னு நம்பிக்கையோடு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது காணல் நீராக போச்சு. கை கேட்டது வாய் கேட்டல, மிகப்பெரிய வேதனையிலேயே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதனால தான் நடக்கவில்லை என்ற அந்த ஆத்திரத்தில், ஆதங்கத்தில் மருத்துவரையா அடுத்த கட்டத்தை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டம் என்னைக்கு அறிவிக்கிறாங்களா, என்னைக்கு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டத்தில் பார்த்தா தான் தெரியும். இன்னொரு செய்தி நேற்றுக்கும் கேட்டாங்க, நீங்களும் கேட்டாங்க. அதிகமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவரையா தலைமையில் கூட்டத்துக்கு வரலையேங்கிற ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. செய்தி நாளேடுகளில், தொலைக்காட்சியில் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு சென்னையிலிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர், சார் இதுக்கு ஒரு விடையை சொல்லுங்க சார், அவரே ஒரு செய்தி சொல்றாரு. என்ன உங்க கட்சியிலிருந்து சில பேர் சொல்லப்பட்ட செய்தி உண்மையான்னு கேட்டாரு. அப்புறம் அரசியல்ல திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் ஒதுங்கி இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதையும் சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னன்னா எங்க கட்சியிலேயே அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் அதிகமா வரலைங்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. நீங்க வெளியில பேசுறாங்க, இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கன்னு தான் நீங்க சொன்னதன் அடிப்படையில் நீங்களும் கேட்குறீங்க. அதுக்காக அந்த பதில் சொல்றோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்டத்துக்கு முதல் நாள் இரவு மருத்துவரையா மாவட்ட செயலாளர்லாம் கையொப்பம் பெற்று, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், தெரியாத செய்தி இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரை கட்சியிலிருந்து அடிப்படை நீக்க போற ஒரு செய்தி பரப்பி விட்டாங்க. இது யார் பரப்புனாங்க, எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல. ஒரு வதந்தியை பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க. இந்த குழப்பம் தேவையற்றது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும். ஒரு நேத்திக்கு கடந்த 3 நாட்களாக ஒரு நல்ல முடிவு எட்டக்கூடிய நிலையில் இருக்குது. எங்கள் மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள், உங்களையும் சந்தித்து பேசுவார்கள். தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம். இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும். முதல் நாள் கூட்டத்தில் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கினதாக ஒரு தகவல் வெளியாச்சு சார். கூட்டத்தில் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கிட்ட தைலாபுரம் தோட்டத்தில் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்கன்ற தகவல் வெளியாச்சு. அதாவது அதான் நீங்க சொன்னதுதான், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. 2 ஒருத்தர் வெளியில பேசுறாங்க, சிலது பேசாம இருக்கிறாங்க. இது திட்டமிட்டு கையெழுத்து வாங்கி நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்புனதுனாலதான். பொதுவா அப்படிலாம் மருத்துவரையே செய்வார நீங்க நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு எங்க சென்னை அன்புமணி எவ்வளவு சாமர்த்தியமா மத்திய அமைச்சராக சாதனை படைச்சாரு. அவருடைய சாதனை அவருக்கு எவ்வளவு நிகரானதுன்னு உங்களுக்கு தெரியும்.
மருத்துவரையை 45 வருஷமா எவ்வளவு துணிச்சலாகவும் தைரியமாகவும் போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு. சில நேரத்தில் தேர்தல் வெற்றி அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு இயக்கம் எப்படி போகணுங்கிறதுல அவர் உறுதியாக நடத்திட்டு இருக்காரு. 2 சக்தியும் பெரிய சக்தி தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்றதெல்லாம் தவறானது, முன்னுதாரணமற்றது. இது வதந்தி பரப்புனதுனாலதான் ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக சந்திப்பாரா, செயல் தலைவராக சந்திப்பாரா? அது சொல்லுவாங்க, பொறுத்திருந்து 2 பேரும் நேரில் சந்திச்சுட்டு உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க. வருவாருன்னு எதிர்பார்த்தும் தெரியல, போனாதான் தெரியும் வருவாரா தெரியல. வன்னியர் சங்க கூட்டம், வன்னியர் சங்க கூட்டத்துக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்குது. வந்தா நல்லது, வரலனாலும் நாங்க பேசுவோம். நன்றி சார். நன்றி.